இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இது என்னடா அடுத்து இப்படி ஒரு ட்விஸ்ட்டா அப்படின்ற மாதிரி சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மைதிலி அந்த பொங்கல் நடக்கிற அந்த முளைப்பாரி இது பண்ணுறாங்களா, அதெல்லாம் வந்துட்டு கும்மி அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே திடீர்னு சைடில் கார்த்திக் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு மைதிலி பார்த்துடுறாங்க. என்னது இது, இது நம்ம கார்த்திக் தம்பி மாதிரியே இருக்கே, ஒருவேளை நான் தான் தப்பாக பார்த்துட்டேனா, அந்த தம்பி எதுக்கு இங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்க, இப்படியே யோசிச்சுட்டுன்னா சரிப்பட்டு வராது, ஸ்ட்ரெயிட்டாகவே போய் பார்த்துடலாம், நான் வந்துட்டு கார்த்திக் தம்பியை தான் பார்த்தேனா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வர்றாங்க. கார்த்தி நின்னாங்கள அந்த இடத்த தேடி. அதே சமயத்தில் கார்த்தி அந்த திக்கும் ஃபோன் பேசிகிட்டே அந்த சைடு வழி நகண்டு போயிடுறாங்க. மைதிலி வந்துட்டு சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க. நான் இங்கே தானே பார்த்தேன், எனக்கு நல்லா தெரியும், நான் கார்த்திக் தம்பியை தான் பார்த்தேன், ஆனால் இது என்ன இப்போ இந்த இடத்துல இல்லையே, ஒருவேளை நம்ம வேறு யாரையும் பார்த்துருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்து புந்தனா நுழைஞ்சு போய் மைதிலி வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ரேவதி டக்குன்னு வந்துடுறாங்க. அக்கா என்ன இது, யாரை தேடிக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு அந்த இடத்த விட்டு காணாமல் போயிட்டீங்களே அப்படின்னு சொல்ல, அதுவும்மா ரேவதி, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருந்த மாதிரியே இருந்துச்சு, சரி அதான் பார்க்கலான்னு வந்தேன், ஆனால் திடீர்னு அவங்க காணும் அப்படின்னு சொல்ல, சரி விடுங்கக்கா, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் எங்கிட்டாவது போயிருப்பாங்க, எப்படியும் இன்னொரு தடவை உங்கள் கண்ணில் படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. ஆமாம் ரேவதி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன்னு நினச்சேன், தப்பாக எடுத்துக்க மாட்டே அப்படின்னு சொல்ல, நான் ஏன்க்கா தப்பாக எடுத்துக்க போகிறேன், சும்மா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. உனக்கு நடந்தது லவ் மேரேஜா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. அப்போ அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு மைதிலி கேட்க, இல்லையே அப்படின்னு சொல்ல, வேறு எப்படி தான் நடந்துச்சு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி கேட்கவும், அது ஒரு ஆக்சிடென்ட்டான மேரேஜுக்கா, அந்த டயத்தில் நானும் பொண்ணுன்னு அவருக்கு தெரியாது, அவரும் பையன்னு எனக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு மேரேஜ் தான் எனக்கு நடந்தது, ஆனால் அவர் வந்துட்டு ரொம்ப நல்லவருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி கிட்ட சொல்கிறாங்க. ரேவதி கார்த்தியை பற்றி தான். மைதிலி வந்துட்டு எதையோ யோசித்தமானிக்கே வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்னக்கா திடீர்னு இதை பற்றிலாம் கேட்டிங்க அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி வந்துட்டு சொல்லிடுறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலியை கூப்பிட்டு போயிட, மைதிலிக்கு வந்துட்டு ஆனால் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது, இங்கே வந்துட்டு நான் பார்த்தது கார்த்திக் தம்பி தான், ஒருவேளை கார்த்திக் தம்பி ரேவதியை கல்யாணம் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு மைதிலிக்கு சின்ன டவுட்டு வந்துருச்சு. அடுத்து வந்துட்டு முளைப்பாரியெல்லாம் எடுத்து தூக்கிட்டு கோயிலில் சுற்றி வந்துட்டு இது பண்ணி போவாங்க இல்லையா கரைக்கிறதுக்காக, அதுக்கு வந்துட்டு தூக்க அந்த வரதா வேற ஒரு ஆள் வேற செட் பண்ணி வச்சிருக்கானே, அந்த பொண்ணு வந்துட்டு கரெக்டாக ரேவதி பக்கத்தில் தான் வந்து நின்றுட்டு இருக்கா. சரி எல்லாரும் முளைப்பாரியை தூக்குங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முளைப்பாரியை வந்துட்டு தூக்குறாங்க. வேணும்னே தூக்கி நடக்க போகிற நேரத்தில் அந்த பொண்ணு முட்டியை வச்சு ரேவதியோட ஒரு முளைப்பாரியை ஒரு இடி, முளைப்பாரி வந்துட்டு அங்குன்னு கீழே விழுந்துருது. எல்லாருமே வந்துட்டு பார்க்குறாங்க. ரேவதிக்கு அப்படியே அழுகே வருது, அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஒன்று என்னாச்சு ரேவதி இப்படி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவங்க அக்கா இருக்காங்க இல்லையா ராகினி, அவங்க வந்துட்டு கேட்குறாங்க. பாட்டி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சைடில் நிற்கிற பொண்ணை வந்துட்டு அப்படியே ரேவதி வந்துட்டு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அப்படியே முகத்தை திருப்பிக்கிட்டு நின்றுக்கிறது. இங்கிட்ட வந்துட்டு அந்த கூட்டத்தில் என்ன இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, ஐயோ முளைப்பாரி கீழே விழுந்துச்சா, அது அபசகுணமாச்சே, அப்போ இந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணியிருக்கு, அதனால தான் இந்த பொண்ணு முளைப்பாரி தூக்குறது அந்த சாமிக்கே பிடிக்கல, இப்படி வந்துட்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ரேவதிக்கு கூட கொஞ்சம் அழுக வந்துடுது. பாட்டியும் அழாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. உடனே வந்துட்டு கார்த்திக் கோவம் வந்துடுது, கொஞ்சம் சும்மா இருங்க, இது கோவில், கொஞ்சமாவது பார்த்து பேசுங்க, இப்படியெல்லாம் பேசினா அவங்க மனசை கஷ்டப்படுன்னு தெரியாதா உங்களுக்கு, உங்களை யாராவது இப்படி சொன்னால் எப்படி இருக்கும், அந்த பொண்ணு என்ன வேணும்னா போட்டுச்சு, இந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு தட்டி விட்டுச்சு, ரேவதி கீழே போட்டுட்டா, இன்னும் இது என்னமோ எல்லா தப்பும் ரேவதி மேலே தான் இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க, இனிமேலாம் இப்படி யாரை பற்றும் பேசிகிட்டு இருக்காதீங்க, ரேவதி மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. எல்லாருமே வந்துட்டு கப் சிப்புன்னு அமைதியாக இருந்துக்கிறாங்க. அடுத்த சீனில் ரேவதி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. முளைப்பாரி இப்படி கீழே விழுந்துருச்சேன்னு. அந்த இடத்துக்கு கார்த்தி வர்றாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத, ஊரில் உள்ளவங்க ஒரு மாதிரி என்னத்தையாவது பேசிட்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்கிறது சரிதானே, நான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன், அந்த மகேஷையும் மாயாவையும் நம்பிக்கிட்டு உன்னை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தியிருக்கேன், அதுக்கு மேலே ஆஸ்திரேலியா போகணுன்னு வேற முடிவெடுத்து உன்னை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணேன், அவமானப்படுத்தினேன், அதுக்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த கடவுள் எனக்கு தண்டனை கொடுக்காரு அப்படின்னு சொல்ல, சரி விடு முடிஞ்சு போனது போயிடுச்சு, நீ அதை பற்றிலாம் நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.